ஆட்சியோட முகரக்கட்டை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம சிவகுமார் அவர்கள் அங்க அலறிட்டாலே இதுக்கு மேல தேக்கி வச்சோம்னா ஆனா உடஞ்சிரும்டா, கண்டால பாதியா திறந்து விடுங்கடா. பென்ஸுக்கார என்னடா வாங்க, பென்ஸ் பிளைட்லயே வருவான்டா, என்னடா செய்யப்போற அப்படிங்கிற கேள்வி. கள்ளச்சந்தையில பிளாட் டிக்கெட் வித்து பணத்தை ஓட்டுறதுக்கு ஈனத்தனமான செயலை செய்யக்கூடிய பிளாட் டிக்கெட் விற்கிற பயலாடா நீயாடா என்ன ஏமாத்தியா? நீ நல்ல தரமான ஆண்மகன், நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்தவன்னா இந்த ஒப்பாரி வைக்கிற வச்சா இலவசத்தை கொடுக்காம பொய்யான வாக்குறுதி கொடுக்காம நாம் தமிழர் கட்சியோட நீ நின்று பாருவோம். ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது சீமானுடைய தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. உனக்கு ஏன் வலிக்குது? உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியில இணையும் விழா பல்லாவரத்தில் நடைபெற்றது. அந்த இணைய விழா பல்லாவரத்தில் நடக்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா நம்ம அணில் குஞ்சு தற்குறிகளை வச்சு பிரின்னு பிரிச்சு அடிஞ்சிட்டாரு. ஏன்னா அவன் கூலிக்கு வச்சு எழுதுறதும் சரி, அண்ணனை ஒருமையில பேசுறதும் சரி, சின்ன சின்ன சிமிட்டிகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்காருல்ல அண்ணன் விஜய் அவர்கள், இதெல்லாம் வச்சு பார்த்து இன்னும் இவங்களை விடக்கூடாத வச்சு செஞ்சிடணும்லான்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. எனவே ஆட்சியோட முகரக்கட்டை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒத்த ஆளுமை இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிருச்சு. அப்போ இந்த கையாளாத அரசை கை கழுவி ஒண்ணும் இல்லாம ஆக்கி தூக்கி குப்பையில ஓட்டுவோண்டா அப்படிங்கிற முடிவு வந்துட்டாரு. அப்ப அந்த இடத்துல பாருங்க, கடவுளின் பிள்ளையை பத்தி பேசப்படுது. யாரு கடவுளின் பிள்ளை? நம்ம ஐயா ஜோசப் அவர்கள். அவர் தான் கடவுளின் பிள்ளை. என்ன கடவுளின் பிள்ளைனா, இவங்க ஒரு திட்டம் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ஏற்கனவே நாளை என்ன நடக்குது, அடுத்த மாசம் எப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றலாம், ஒரு பொய்யை உண்மையாக்கலாம், ஒரு உண்மையை பொய்யாக்கலாங்கிறது நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு கை வந்த கலை. அதுல என்ன செய்யறாங்க, எப்பயும் போல நமக்கு காவேரி பிரச்சனை பெரிய தலைவலி. இவன்ட்ட வருஷம் நம்ம ஒப்பாரி வைக்கணும். ஏன்னா கையாளாத அரசு, ஈனப்பைய அரசெல்லாம் நம்ம தூக்கி தலையில வச்சு ஆடுனதுடைய விளைவு இப்ப நமக்கு சர்வநாசமா போய் கிடக்கு. எவன் வந்தாலும் இது சிக்கல் தான் நமக்கு. அப்ப இந்த இடத்துல இவர் ஒரு அண்ணன் தமிழக வெற்றி கழகம் ஒரு வேலை திட்டத்தை பண்ணாங்க. எப்படி இந்த 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதுக்கு மேல போனோம்னா எப்படியா இருந்தாலும் கேரளாவில இருந்து மழைப்பொழிவு, அதிகமான மழைப்பொழிவு கபினி ஆற்றுல இருந்து கபினி அணை நிறைஞ்சிட்டு வருது. அப்ப அந்த இடத்துல எப்படியாவது திறந்து விட்டுலாம். அது எப்படின்னா ஆகஸ்ட் 3னா ஒரு 10க்கு மேல வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதற்கு பிறகு இப்ப வந்துடக்கூடாது, பிரச்சனை தலைக்கு மேல தலை விரிச்சு ஆடும். அதனால நீங்க நாங்க சொல்லும் பொழுது வாங்கங்கிறாங்க. விஜய் அவரோட திட்ட வரைவு என்ன ஆகஸ்ட் 3. அப்ப போயிட்டோம்னா போய் பார்த்து பேசிட்டோம்னா தண்ணி வந்துருச்சுன்னா பார்த்தீர்களா எங்கள் விஜய் அவர்களை? அவர் பேசுகிற தலைவர் அல்ல, சாதிக்கிற தலைவர். எவ்வளவு தண்ணி கொண்டு இருக்குது பாரு. காவேரி நாயகன், காவேரி தலைவன், காவேரியோட புருஷன் அப்படின்னு எண்ணற்ற வரிசையில எழுத ஆரம்பிப்பான். ஆனா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று, ஆனா இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்ற வரிகள் இருக்குல்ல, அதுக்கேற்ப இயற்கை தாயை மழையை கொடுத்துருச்சு அதிகமான மழைப்பொழிவுனால. ஆனா அதுக்கு மேல தேக்கி வைக்க முடியாது. நம்ம சிவகுமார் அவர்கள் அங்க அலறிட்டாலே இதுக்கு மேல தேக்கி வச்சோம்னா ஆனா உடஞ்சிரும்டா, சண்டால பாவியா திறந்து விடுன்ட்டான். இப்ப காவேரி டெல்டா பகுதி முழுக்க தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடி பெருக்கு 18 என்பது மக்கள் மனநிலை என்பது பெரும் மகிழ்ச்சியோட இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அப்ப என்ன நினைச்சிட்டாரு, விஜய் அங்க போக தேவையில்லை, இந்த இடத்துல அவர் கடவுளின் பிள்ளையா இருக்கிறதுனால அங்க மழை பெஞ்சிருச்சு. அப்ப அண்ணன் அதைத்தான் சொன்னாரு, அவர் கடவுளின் பிள்ளைன்னா இங்க எதுடா மழை வேணும், அங்க எதுக்கடா மழை வேணுங்கிற கேள்வி வருது. அப்புறம் இவங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா மாறி 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 அவங்களுக்கு கீழ்த்தரமான கேவலமான அசிங்கமான ஒரு கட்சினா அது தமிழக வெற்றி கழகம் தான் வச்சுக்கோங்க. எந்த அறிவும் இல்லாமல், எந்த ஆண்மையும் இல்லாமல் ஒரு கேவலம் கட்ட ஈனப்பிறவி எழுதும் பத்தியா. ஒரு கார், நாட்டுல ஒரு கார் வாங்கினதும் கண்டு ஊத்துதாடா. ஒரு கார் வாங்கின தெரியாம தமிழக வெற்றி கழகம் நீ என்ன நோக்கத்துல இருக்க? நாம் தமிழர் கட்சி 0, நாம் தமிழர் கட்சி மக்கள் மதிக்கல, நீ எதுக்குமே உதவாது. பிறகு எதுக்கு நீ போட்டு எழுதுற? பென்ஸ் கார் வாங்கிட்டாரு, திரள்நிதி வாங்கிட்டாரு. வெக்கமான சூடு சுரண் இல்லையா? அதைத்தான் கேட்டாரு, உங்க ஒப்பங்க ஓத்த தாலியை வித்தாட வாங்கினேன் இந்த இடத்துல பென்ஸுக்காரு. என் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டு இருக்கும்போது என்னை வலிமைப்படுத்த, மக்கள் என்னை வளப்படுத்துவதற்கு வலிமையான பொருளாதாரத்தை மக்கள் கொடுக்குறாண்டா அப்படிங்கிற செய்தியை அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிறாரு. கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறநிதி திருடங்கடா அயோக்கிய பலட. கரவோசம் தட்டி கைய கிழிக்கிறான். என்னடா இந்த ஒப்பு வச்சு செய்யறா? பென்ஸுக்கார என்னடா வாங்க, பென்ஸ் பிளைட்லயே வருவான்டா, என்னடா செய்ய போற அப்படிங்கிற கேள்விதான்.
கைதட்டு கும்மிது. அதுக்கு அடுத்த வார்த்தை, கள்ளச்சந்தையில பிளாட் டிக்கெட் வித்து படத்தை ஓட்டுறதுக்கு ஈனத்தனமான செயலை செய்யக்கூடிய பிளாட் டிக்கெட் விக்கிற பயலாடா நீயாடா என்ன பேசுற? அயோக்கிய பயலான்றது நெஞ்ச வாரி பிடிச்சிருச்சு. ஐயோ ஓ போட்டு பேசிட்டாரு, ஐயோ ஈ போட்டு பேசிட்டாரு. ஒரு தருதல இந்த ஒண்ணு பேசுது பாருங்க. விஷயம் என்ன பேசுறதுல உங்களுக்கு ரைட்ஸே கிடையாதுண்ணே. நீங்க பேசுறதெல்லாம் அவர் செஞ்சு கட்டி நீங்க முதலமைச்சரா உட்காந்துருக்காருண்ணே. நம்ம எங்க இருக்கோண்ணே? கடைசிக்கு ஒரு சீட்டாவது ஜெயிக்க வச்சிருப்பாங்கண்ணே. இந்த சீட்டை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. மக்கள் செல்வாக்கு சுத்தமா இழந்து நிக்கிறீங்க நீங்க. உங்களை காமெடி பீஸா பாக்குறாங்க. சரி, ஒத்த சீட்டு ஜெயிக்க வைக்கல மக்கள். நாம் தமிழர் கட்சி 0. பிற எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? நீ எதுக்குமே ஆக மாட்டான்ப்பா நாம் தமிழர் கட்சி. நீ எதுக்கு பிறகு ஒப்பாரி வைக்கிற? அத்தனையும் போர்ஜரி. எல்லாமே போர்ஜரி பண்ணி முழுசா வந்திருக்க. பொய்யான வாக்குறுதி, பூரா இலவசம், ஏமாத்தி வந்திருக்கியா? நீ நல்ல தரமான ஆண்மகன், நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்தவன்னா இந்த ஒப்பாரி வைக்கிற பத்தியா? இலவசத்தை கொடுக்காம, பொய்யான வாக்குறுதி கொடுக்காம நாம் தமிழர் கட்சியோட நீ நின்று பாருவா. திராணை இருக்கா? திமிர் இருக்கா உனக்கு? நீ பேசணும். நீ சரியான ஆண்மையை நாங்க சொல்ற கேளு. நாங்க பொய் சொல்ல விரும்ப. நாங்க இலவசத்தை கொடுத்தோம். குடிக்கிற தண்ணி, படிக்கிற படிப்பு, மருத்துவம், இது 3 நாங்க இலவசமா கொடுத்தோம். நாங்க வாக்குறுதியும் கொடுத்தோம். ஆனா அந்த இடத்துல நீ இது 3 தவிர அத்தனை குடிக்கிற தண்ணியை வித்த, படிக்கிற படிப்பை வித்த. இப்ப நீட்லயே உன் மூக்கு முகரையெல்லாம் உடைச்சு விட்டான். தமிழக வெற்றி கழகத்தோட முகரை என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பொய்யான வாக்குறுதி கொடுக்காம நாம் தமிழர் கட்சியோட நின்று ஒத்த ஓட்டு அதிகமா வாங்கு. கட்சி கலைச்சிட்டு நாங்க போறோம். வெக்கப்படாம பிறகுக்கு நீ கத்துற. எவ்வளவு கூலி கொடுத்தது கூவிக்கிட்டு இருக்க? யோசி. ஒரு ஆன்மை இருக்கா? கீழ்த்தரமான, கேவலமான, அசிங்கமான வரலாறு தான் உன் கட்சிக்கு. மக்கள் உட்கார வச்சுட்டா இந்த மக்களே எடுத்து சாணியில முக்கி உன் மண்டையில அடிப்பேன். எழுதி வச்சுக்கோ. வரும் தேர்தல் நம்ம எல்லாம் செத்தா போறோம். தேர்தல் வரும், அப்ப நடக்கும் உனக்கு அவமானம். எழுதி வச்சுக்கோ. நீ அடுத்து இந்த அம்மையார பாருங்க, இந்த சிமிட்டி தங்கச்சி என்ன செய்யுதுன்னு பாருங்க. கொள்கை தான் என்ன கொள்கை? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கறதுதான் சீமானுடைய தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. உனக்கு ஏன் வலிக்குது, குத்துது? நீ நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்றேல, நாம் தமிழர் நாம் தமிழர் என்று சொல்லுகிற பீத்திகிற நீ எங்க அண்ணன் விஜய் தமிழன் தானே? அப்ப எதுக்கு உனக்கு எரியுது, உனக்கு ஏன் புகையுது அப்படிங்கிற கேள்வி சரி. நாம் தமிழர் நாம் தமிழர்னா ஓபிஎஸும் நாம் தமிழர் தான், எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் தான். அதுக்காக அவரை ஆதரிக்க முடியுமா? எந்த திராவிடத்தை நாங்க அறுத்தெறியணும் இந்த மண்ணுல 16 ஆண்டு காலமா நாங்க முட்டி மோதி கத்தி கதறணுமோ, அந்த திராவிடத்தின் தமிழ் தேசியம் ஒன்னே தூக்கிட்டு வரும்பொழுது விடுவோமா? அதற்கு என்ன அதிமுக திமுகவை அடுத்து அதே பித்தலாட்டம், அதே கேப் மாதிரித்தனம், அதே முள்ள மாதிரித்தனம், அதே முடிச்சவைக்குத்தனம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குல்ல. நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துல உட்காந்தீங்க? அப்படியே சித்தாந்தம் கோட்பாடு கொண்டு வந்து விதைச்சிட்டீங்களாக்கும். சொல்லுங்க சிமிட்டி தங்கச்சி, அப்படியே விதைச்சிட்டீங்களாக்கும். நீங்க பூரா பொய், வாயில எடுத்தவனே பொய். திங்கிற சோறு கூட உங்களுக்கு மலை மாத்த மாறும். பூரா பொய். நாக்குல வர்ற அத்தனை வார்த்தையும் பொய், பொய்யான வாக்குறுதி. எங்க நிறைவேற்றுறது? உங்க நொண்ணே, உங்க விஜய் அண்ணன் நிறைவேற்ற வேண்டியதானே? நாளைக்கு தங்கம், தாய்மாமன் திட்டம், 200 யூனிட் கரண்ட் இலவசம், எல்லாரும் பேருந்துல போலாம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு 20 லட்சம், 3500 கடன் உதவி, நம்ம அண்ணன் அதிரடி ஆஃபர் 6 சிலிண்டரு. இதெல்லாம் தங்கச்சி அவங்களுக்கு அசிங்கமா தெரியல? மக்களை ஏமாத்தி இப்படி அவங்க வாயில மண்ணள்ளி போட்டு நம்ம அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கோமே, நம்ம சொன்ன பொய்யான வாக்குறுதிய செய்யறதுக்கு நமக்கு துப்பு இல்லையே, வக்கு இல்லையே. கேட்டா நம்ம அடிப்பானே, சாணியை முக்கி அடிப்பானேன்னு உனக்கு தெரிய வேணாமா தங்கச்சி? சொல்லுவாப்போம். இதுல எதுக்கு உனக்கு கோபம் வருது? கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும். புழுகுனேல வண்டி வண்டியா புழுகி விட்டேல வர்ற, அப்படியே புகை வண்டியில வர்ற, அப்படியே பெட்டி மாதிரி புழுகி விடும் போதே மக்கள் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் இன்னொரு விஷயம். இதெல்லாம் மனவேதனையான பதிவு. இந்த இடத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் ராஜ்மோகன், அவர் என்ன சொல்றாருன்னு பாரு. நடிகர் யாரு? இவரு நடிகர்ல இருந்து வந்து ஆமா, நடிகர் மட்டுமே நாடாள தகுதி போதுமா? நடிகரா இருக்கிறதுனால தவறு கிடையாது. ஆளுவதற்கு தகுதி இருக்கா? இந்த மண்ணை மக்கள் ஆளுவதற்கு தகுதியா இருக்கான்னு பார்க்கணும். ஏமாத்தி அதிகாரத்துல உட்காரக்கூடாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே நடிகர் தான். அவங்ககிட்ட ஒரு ஆளுமை இருந்துச்சு. ஆனா அந்த திரை கூத்துதேன் இன்னைக்கு அவங்க தொடங்கி வச்சதேன் இன்னைக்கு இந்த மண்ணு சர்வநாசமா போனதற்கு காரணம். ஒட்டுமொத்த உரிமையும் பறி கொடுத்தது இந்த திரைப்பட நட்சத்திரங்கள்ல இருந்து வந்த அந்த கூத்தாடி கூட்டங்கள் தான் இது நாசமா போனதற்கான காரணம். புரிஞ்சுக்கிட்டா? அதனால நடிகர் ஆளணும் ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைவு இல்ல. அது மட்டுமே தகுதி இல்ல. புரிஞ்சுக்கணும். அந்த மண்ணுக்கானவே ஆளணும், இந்த மக்களை நேசிக்கிற ஒருத்தர் ஆளணும், பிறப்புக்கு எல்லா உயிர்களும் நேசிக்கிற ஒருத்தர் ஆளணும். அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பிரபு வாராரு ஒரு பள்ளிக்கூடத்துல,
நீங்களா எத்தனை ஜென்மை எடுத்தாலும் வந்து இந்த பாவத்தை எப்படி போக்க போறீங்க? பாருங்க, அந்த சின்னஞ்சிறு பிஞ்சு மனசுல நஞ்ச விதிக்கிறத பாருங்க. இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் போட போறீங்க? நீ பாவநாசம் காசி போனாலும் இந்த பாவம் உங்களை விட்டு போகாது. படிக்கிற பிள்ளைக்கு டிவிக்கே வாழ்க்கைங்கிறிய வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு சொரணை இல்லாம அந்த இளைஞர் கூட்டத்தை எந்த தத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையில நீங்க நகர்த்தி போறீங்க? இதெல்லாம் ஆகுமா? இது சரியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது சரியா? நம்ம பிள்ளைங்க இப்படி திரைப்பட கூத்துல சிக்கி சீரழிறானே, வளர்ற பெண்கள் வந்து சரியான பாதையில போக முடியுமா? கொஞ்சம் மனச்சான்றோட பேசணும். பிரபு அவர்களே, மனச்சான்றோட பேசுங்க. பள்ளிக்கூடத்துல இப்படி நஞ்ச விதைக்கலாமா? ஒவ்வொரு வீட்லயும் வந்து என்ன எத்தனை கனவோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறியா? அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க அவரோட தாய் தந்தையர் முழுக்க வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களா? சொல்லுங்க, அவர்களுடைய நோக்கம் என்ன? இப்படிதான் நீங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் வருவாரு அமைச்சர், அந்த இடத்துல வந்து டிவிக்கே வாழ்க அப்படிங்கிறது இந்த பிஞ்சு நஞ்சுல வந்து விதைச்சு உங்களுக்கு வருங்காலத்துல அறுவடை பண்ணிடுவோம் நினைக்கிறீங்க. ஆனா காலம் அப்படி விடாது. நீங்க செய்யற இந்த கூத்து, இந்த ஆட்டம் என்பது இது ஆணவத்தினுடைய உச்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அமைச்சர்லாம் வந்து தனியா நடந்து போனீங்கன்னா 2000 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு வாங்குவேன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு அதிகாரத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம், நம்ம அமைச்சர் ஆயிட்டோங்கிற ஆணவ திமிரு என்ன கேட்க முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? இது நம்ம ஆட்சி நடக்கு, என்ன நடந்துற போதுங்கிற ஆணவ திமிரு இப்படி பச்சிளம் குழந்தைகளை வந்து மோசடியான கீழ்த்தரமான ஒரு தருதலையான பாதையில நீங்க இந்த குழந்தைகளை இழுத்து கொண்டு வரீங்க. இதெல்லாம் யாரு வந்து இதெல்லாம் மக்கள் பாக்குறியா? அவங்க நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க எப்படியெல்லாம் வந்து சட்டத்தை வந்து உங்களுக்காக பயன்படுத்துறீங்கிறத மக்கள் பாக்குறியான். ஒரு கட்சியை சேர்ந்தவன் பள்ளிக்கூடத்துல இல்ல, அது கட்சி சேராதவர்கள் இருக்கான், தாய் தந்தையர் கட்சியை சேர்ந்தவர் இருக்கான், பல கட்சியில இருந்தவர் இருக்கான், வெவ்வேறு கொள்கை கோட்பாட்டுல இருக்கிறவங்க தன் பிள்ளைய வந்து சேர்க்கிறியான். ஆனா அந்த இடத்துல நீங்க வர வந்து பிள்ளைகளை சொல்லி கொடுக்குற இந்த கீழ்த்தரமான செயலுக்கு வந்து காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. நம்ம தலைமை தற்குறி செங்கோட்டையன் கேட்ட கேள்வி சொல்ல வேண்டியதானே? அவர் அன்னைக்கு இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, விஜய் பாலாஜி, அவர் என்ன சொன்னாரே அதேதான். இந்த வாச்சாத்திய சூத்திரவாதி, அதுக்கு நாங்க சொல்லிக்கிறோம், அதுக்கு இதை சொல்லிடுவோம், இதை அதை சொல்லிடுவோம். இது என்ன வார்த்தை? தலைமை தற்குறிங்கிறது சரியா இருக்கு. எம்ஜிஆரோட குப்பை ஒட்டியாச்சு, அம்மையார் ஜெயலலிதாவோட குப்பை ஒட்டியாச்சு, ஐயா கருணாநிதியோட குப்பை ஒட்டியாச்சு, இப்ப வந்தாச்சு பேர பிள்ளையோட வந்து குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு தீர்க்கமான ஒரு பதில் இருக்கணும்ல. எத்தனை கட்சிகளை திராவிட தத்துவம் எல்லாம் கடந்துதானே வந்து நிக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கு இல்லாம நழுவி போறதே உங்களுடைய அரசியலா? இதுதான் நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையா? திரைப்படத்துல ஜனநாயகன் திரைப்படத்துல போய் நீங்க லட்டு கொடுக்கும் போதே உங்களுடைய அரசியல் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. மக்கள் பார்க்கிறான் யார் இந்த மண்ணுக்கு வேணும், யார் வேண்டாம் என்பது. மக்கள் எடுக்கிற முடிவு ஒண்ணு இருக்கு. கண்மூடித்தனமா வந்து நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது, ஆகாத ஆட்சி, வீணா போன ஆட்சி, வெக்கக்கேடான ஆட்சின்னு மக்களுக்கு நல்லா தெரியுது. அதனால இடைத்தேர்தல் வரட்டும், அண்ணன் காத்திருத்தே இருக்காரு, களமாடுவோம். இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் அவன் வந்து மக்களோட வரி பணங்களை கோடி கோடியா செலவழிச்சு தேர்தலை நடத்த யாரோ சொன்னான்னு அப்படியே வந்து மக்கள் வாக்களிக்க இந்த தேர்தல் வெற்றியை தூக்கி போட்டு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்குத்தானே செய்யறாங்க. பார்ப்போம். இனி நடக்கும் காலம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கான காலம். எங்களுக்கான அதிகாரம் எங்களை தேடி வரும். பார்ப்போம்.